இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சொந்த ஊருக்கு வந்த பெண் ஆய்வாளர். ஆசையாய் காத்திருந்த மகள்கள். நொடியில் காவு வாங்கிய ஸ்பீட் பிரேக்கர். உடலை சுமந்து வந்த வந்திதா பாண்டே. சோகத்தில் உறைந்த காவல்துறை வட்டாரம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகே அமைந்துள்ளது நெடுவாசல் கிழக்கு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரியா. 45 வயதான இவர் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட பிரியா திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டம் ஒழுங்கு 2ஆம் எண் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் திருச்சியில் பணியாற்றும் பிரியா தன்னுடைய விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த 7ஆம் தேதி இரவு நேரத்தில் இன்ஸ்பெக்டர் பிரியா தனது குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக திருச்சியில் இருந்து புதுக்கோட்டைக்கு பேருந்தில் வந்து இறங்கியுள்ளார். அப்போது அங்கு காத்திருந்த கணவருடன் புல்லட் வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பிரியாவும் அவரது கணவரும் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே வந்தபோது எந்தவித அடையாளமும் இன்றி புதிதாக அமைக்கப்பட்டிருந்த வேகத்தடையில் அவர்களது வாகனம் ஏறி உள்ளது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் அந்த வேகத்தடையில் சிக்கி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்த பயங்கர விபத்தில் கீழே விழுந்த இன்ஸ்பெக்டர் பிரியாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அதன் பிறகு படுகாயமடைந்த பிரியாவை மீட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த 8ஆம் தேதி மதியம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இன்ஸ்பெக்டர் பிரியா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உயிரிழந்த பிரியாவின் உடலை பிடித்துக் கொண்டு அவரது குடும்பமும் காவல்துறையில் உடன் பணியாற்றுபவர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அதே நேரம் புதுக்கோட்டை நகரில் பல வருடங்களாக செயல்படாத சிக்னல் அருகே நகராட்சி சார்பில் திடீரென பெரிய திண்ணை போல வேகத்தடை அமைக்கப்பட்டது. அதில் எந்தவிதமான எச்சரிக்கை அடையாளமும் வைக்கவில்லை. வழக்கமாக காணப்படும் வெள்ளை கோடுகளும் போடவில்லை. மேலும் இந்த வேகத்தடையை அமைத்த சில மணி நேரங்களில் ஏராளமான வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கியிருந்தனர். அதைத் தொடர்ந்துதான் இன்ஸ்பெக்டர் பிரியா இந்த விபத்தில் சிக்கியுள்ளார் என்பது தெரிய வந்தது. தற்போது இந்த விபத்தை தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் சம்பந்தப்பட்ட வேகத்தடையில் அடையாள வெள்ளைக்கோடுகள் போடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் பிரியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரது சொந்த ஊரான நெடுவாசல் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதோடு இன்ஸ்பெக்டர் பிரியாவின் இறுதி சடங்கில் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டே, டிஎஸ்பிகள் ஆலங்குடி பவுல்ராஜ், புதுக்கோட்டை ராகவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரியாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு நடந்த இறுதி ஊர்வலத்தில் எஸ்பி வந்திதா பாண்டே உறவினர்களுடன் சேர்ந்து இன்ஸ்பெக்டர் பிரியாவின் உடலை மயானத்திற்கு தூக்கி சென்றது அனைவரையும் கண்கலங்க வைத்தது. அதே வேளையில் புதுக்கோட்டை நகராட்சியில் திடீரென அமைக்கப்பட்ட வேகத்தடையில் சிக்கி பெண் இன்ஸ்பெக்டர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.